அல்லேலூயா. அப்படியே தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மளோடு பேசப்படியா. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய்க் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீசனை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, எனக்கு பெரிய அறிமுகம்லாம் தேவையில்லை. நான் சாதாரண இயேசுவை சுமக்கிறேன், சாதாரண ஒரு கழுதை. ஆனால் நான் சுமந்து வந்திருக்கிற இயேசு ரொம்ப பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரி சிவகாசி பட்டணத்தில் ஒரு சபை பாகுபாடற்ற ஒரு ஜெப ஐக்கியம், சிவகாசி முழு இரவு ஜெப ஐக்கியம் என்கிற ஒரு ஜெப ஐக்கியத்தை கடந்த 2007ஆம் ஆண்டிலிருந்து இந்த நாள் வரை கிருபையை நடத்த கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அல்லேலூயா. இது என்னால் உண்டானதில்லை, மொத்தம் அவருடைய கிருபையே. அல்லேலூயா. ஆமாம், நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மூணார் எஸ்டேட். அல்லேலூயா. சொந்த ஊர் எனக்கு சுரண்டையாக இருந்தாலும் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மூணார் எஸ்டேட். கர்த்தர் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அண்ணன், அவங்க தான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். அவர்கள் மூலமாய் கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனமாய் பேசி சிவகாசி பட்டணத்தை குறித்து கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி, நீ அங்கே போய் என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு சிறு குழந்தைகிட்ட எப்படி பேசுவாரோ அதே போல் தீர்க்க தரிசனமான ஒரு மூளையில் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கும்போது நான் போட்டிருக்க பேண்ட் ஷர்ட் கார்டு சொல்லி என் பேர் சொல்லி நான் என்ன சூழ்நிலையில் வந்திருக்கேங்கிறத ஆண்டவர் தம்முடைய தீர்க்க தரிசனம் மூலமாய் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்போ எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, நம்ம தான் படிக்கலையே, 6ஆம் கிளாஸ் தானே படிச்சிருக்கிறோம், நம்மளாம் ஊழியத்துக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 5 வருஷம் அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு முடங்கி போயிருந்தேன். 2001 ஆண்டவர் பேசினார். நான் 2005 வரைக்கும் அதை கீழ்ப்படியாமல் இருந்தேன். ஆண்டவர் மீண்டுமா என்னோடு பேச ஆரம்பித்தார். சிவகாசி பட்டணத்தில் வைத்து நான் அப்படியே நடந்து போகும்போது, 2 வீலரில் போகும்போது என்னோட ஒரு அழுகுறையோடு கர்த்தர் எனக்கு வெளிப்பட்டார். அப்போ தான் ஆண்டவர் என்னோடு பேசினார், என் ஊழியத்தை செய் அப்படின்னு சொன்னபோது இந்த கனமான ஊழியத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து கடந்த 2009ஆம் ஆண்டுலேருந்து முழு நேரமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கேன். 2007 நான் பார்ட் டைமாக வேலை செஞ்சுக்கிட்டே நான் ஒரு டெய்லர் கடையில் வேலை பார்த்துக்கிட்டே இந்த ஊழியத்துக்கு வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா. அல்லேலூயா. எந்த அளவுக்கு உற்சாகம் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆவியானவங்களோடு பேசுவார். அல்லேலூயா. ஆவியான காரணம் இல்லாமல் என்னை கொண்டு வந்திருக்க மாட்டார், உங்களையும் கொண்டு வந்திருக்க மாட்டார். உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ஆமாம். அப்படி எனக்கு சபை இருக்கிறது என்று ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல ப்ரேயர் டீமை கர்த்தர் கொடுத்துருக்கார். என்னோட ஒரு 20 பேர் நல்ல ஒரு ஐக்கியமாக இருந்து சிவகாசி பட்டணத்தில் நடத்துகிற எல்லா பெரிய பெரிய கூட்டங்களும், பெரிய பெரிய நற்செய்தி கூட்டங்களாக நடத்துவதற்கு இந்த அடியேனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கடந்த வருஷம் அன்பான அண்ணன் அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணனை வைத்து மிஷினரி பெருவிழா ஒன்று நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். அது கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட். அண்ணன் போய் டேட் வாங்கிட்டு போது எனக்கு ஒரு 100 ரூபா கூட பணம் இல்லை. நான் என்ன செய்தி கொடுக்கணும்னு சொல்லி அப்படியே ஆவியில் அப்படியே திங்க் பண்ணிட்டு வந்தனோ, வந்து உட்கார்ந்ததுலேருந்து விசுவாசத்தை குறித்து தான் அவங்க ஜெப குறிப்பு நடத்துகிறாங்க. அல்லேலூயா.
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. ஆமா, நான் வந்து உட்கார்ந்துட்டு மொத்தமா ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு எதிர்த்தனா இருக்கிறத ஆண்டவர் தான் பேசுவார். அல்லேலூயா. அப்ப என் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க உங்களுக்காகவே எடுத்துக்கொள்ளுங்க. நான் எனக்காக சொல்ல, உங்களுக்காக தான் பேசுகிறேன். அல்லேலூயா. நான் எதுவும் பிளான் எல்லாம் போட்டு வர மாட்டேன். நான் இங்க வந்து கழுதையா தான் உட்காந்துருப்பேன். அவரை சுமக்கிற கழுதை. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன வருதோ அதை அப்படியே டக்குன்னு வாங்கிக்கோங்க. அல்லேலூயா. அப்போ இந்த மீட்டிங்காக நாங்க அண்ணன் டேட் கேட்க போகும்போது அகஸ்டின் ஜெயக்குமார் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? ஆமா, இந்தியாவின் அப்போஸ்தலன், நம்முடைய இந்தியா தேசத்தை கலக்கிற ஒரு தெய்வ மனுஷன். அல்லேலூயா. அன்பான அவங்களோட டேட் வாங்க போகும்போது, டேட் கேட்கும்போது அவங்க டேட்லாம் கொடுத்துட்டாங்க. நான் வந்து வீட்டில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஒருத்தட்ட போய் நான் கை நீட்டி என்ன செய்ய மாட்டேன், காணிக்க கேட்க மாட்டேன். அல்லேலூயா. தேவை 10 லட்சம் ரூபா, ஒருத்தட்ட நான் காணிக்க கேட்க மாட்டேன் ஆண்டவரே. நீங்க என் கூட இருக்கிறது உண்மை என்றால் இந்த கூட்டத்துடைய தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. அதுல எடுக்கிற 3 நாள் மீட்டிங் எடுக்கிற காணிக்க 1 ரூபா கூட நான் எடுக்க மாட்டேன். அது அப்படியே மிஷினரி ஊழியத்து கொடுப்பேன். அல்லேலூயா. என்னுடைய பொருத்தனை நான் அப்படி விசுவாசித்தேன். அதே போல கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. 2,67,000 ரூபா 3 நாள் காணிக்க வந்தது. அதை அப்படியே எண்ணி ஒரு பேக்ல போட்டு அண்ணன் கையில கொடுத்தோம். அண்ணன் வாங்க மாட்டேன்ட்டாங்க, நீங்க பீகாருக்கு அனுப்புகின்றாங்க. அது போயிட்டு அவங்களுக்கு 1 லட்ச ரூபா காணிக்க கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த மீட்டிங் தேவைகளாம் சந்திக்கப்பட்டு அது போயிட்டு எங்களுக்கு 2 லட்ச ரூபா மீதி எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஒருத்தட்ட போய் கை நீட்டாங்க, என்ன ஜெபம் பண்ணணும் அதை அப்படியே கர்த்தர் கனப்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு சகோதரன் எனக்கு 3.5 லட்ச ரூபா கொண்டு எங்க வீட்டுக்கு வந்தார். ஆண்டவர் உனக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணப்பட்ட தெய்வம் அல்ல. அல்லேலூயா. நம்ம மண்ணையோ கல்லையோ செடியையோ ஆராதிக்கவில்லை, ஜீவனுள்ள தேவனை, உயிர்த்தெழுந்த ராஜனை நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசத்துக்காக இந்த சாட்சியை சொல்றேன். அல்லேலூயா. பலவிதமான தேவையோடு வந்திருக்கலாம், பலவிதமான பிரச்சனையோடு வந்திருக்கலாம், என்ன செய்வோமோ என்று சொல்லி வந்திருக்கலாம். அல்லேலூயா. விசுவாசியுங்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. சரி, நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு சந்தோஷமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் அப்படியே பழகிட்டேன். அல்லேலூயா போட்டே பழகிட்டேன். அல்லேலூயா இங்க போட பயந்துட்டோம்னா பரலோகத்துக்கு நம்மள யாரும் போக முடியாது. அல்லேலூயா. ஆமா, நான் ஒரு சிஎஸ்ஐ தான். எங்களுடைய பூர்வீக சபை வந்து சிஎஸ்ஐ தான். இப்போ ஊழியத்துக்காக கொஞ்சம் நான் வெளியே ஊழியம் பண்ணுறதுனால என்னை சிஎஸ்ஐக்குள்ள வரக்கூடாதுட்டாங்க. நீங்கள் பெரிய பெரிய மீட்டிங்லாம் நடத்தி பெந்தேகோஸ்தை மாதிரி போயிட்டோம்ப்பா, நீ வராத, உன் பேர் எடுத்தேன்ட்டாங்க. நான் சொன்னேன், உன் பேர், என் பேரை இங்கே தானே எடுத்தேன், பரலோகத்தில் என் பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ண போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். 1 யோவானின் புத்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். 1 யோவான் 4:5. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெயம் கொடுக்கும் தேவன் என்கிற தலைப்பில் உங்களோடு இந்த கால வேளையில நான் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை, ரொம்ப பிரசங்கம்லாம் பண்ண வரல, கொஞ்ச நேரம் ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார், நானும் இதை கற்றுக்கொள்ளத்தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல அருமையான ஊழியம் உங்களுக்காக பண்ணுகிற பாஸ்டருக்காக, அன்பான சகோதரிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையா தேவனுக்காகவே அவங்க அர்ப்பணிக்கப்பட்டு இந்த பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்துட்டு இருக்கார், நான் அறிவேன். அல்லேலூயா. அவங்க நிறைய, அவரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி, உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அவங்க வாயிலிருந்து வர்றதெல்லாம் தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் புறப்பட பண்ணுவார். அல்லேலூயா. ஆகவே இங்க வந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாதுங்கிற அவர் உண்டென்றும் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பலன் தருகிறார் என்று நிச்சயமா விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனையை ஒருவேளை ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கும் அந்த விசுவாசம். அல்லேலூயா. உங்க குடும்பத்திற்கு போராட்டத்தை ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கும் அந்த விசுவாசம். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்க பிரச்சனையை ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கும் அந்த விசுவாசம். அல்லேலூயா. எதை வேணாலும் நீங்க விசுவாசத்தை கூட தான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இது கடைசி காலமா இருக்குது. எனக்கு அடிக்க தடவை ஆண்டவர் என்னோட பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை, மனுஷகுமாரன் வரும் நாட்கள்ல விசுவாசத்தை காண்பாரோ. அல்லேலூயா. திக்குதரோ என்ற ஆண்டவர் பேசுற ஒரே ஒரு காரியம், மனுஷகுமாரனாக இருக்க நான் வருகிற நாட்கள்
நெருங்கிவிட்டது. மத்திய ஆகாயத்தில் நான் மணவாளனாய் சீக்கிரமாய் வரப்போகிறேன். அல்லேலூயா. என் வருகை நாட்கள் மிக மிக சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவர்களானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனாலும் மனுஷகுமாரன் வரும் நாட்கள்ல விசுவாசத்தை காண்பாரோ? இன்னைக்கு சபையில விசுவாசம் இல்லை, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. நமக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர் உண்டு? நமக்கெல்லாம் விசுவாசிகள். அல்லேலூயா. ஆனா விசுவாசிக்க மட்டும் மாட்டோம். பேர் மட்டும் விசுவாசிகள், ஆனா விசுவாசிக்க மாட்டோம். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத விசுவாசிகள். அல்லேலூயா. நீங்க விசுவாசித்து பாருங்க. அல்லேலூயா. விசுவாசம் என்பது என்னது? நம்பப்படுவதையும் காணப்படாதவையும் நிச்சயம். அல்லேலூயா. காணப்படாதவைகளை நம்புறதுதான் நம்மளுடைய விசுவாசம். அல்லேலூயா. நம்ம பார்த்துருக்கிறோமா? இயேசு எப்படி பார்த்துருக்கிறோமா? பார்த்ததில்லை. ஆனா இப்ப பார்த்து விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அது போல உங்க காரியங்களை எல்லாவற்றையும் நீங்கள் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. போன வாரம் என்னுடைய ஊழியம் இந்த கட்டமைக்கிற ஊழியம், நிறைய அற்புத அடையாளங்களை நிரூபிக்கிற ஊழியம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போதே ஆண்டவர் கூப்பிடும் போது நான் சொன்னேன், நான் 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். எனக்கு துணை எழுத்து கூட இப்பவும் போட தெரியாது. இந்த பைபிளை தவிர வேற என்ன நான் வாசித்ததை இல்லை, நான் வாசிக்க தெரியாது. அல்லேலூயா. அதை நான் பெருமைப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் நான் எந்த பைபிள் காலேஜுக்கெல்லாம் போகல. பைபிள் எங்கே போய் எனக்கு யாரும் டீச்சிங்லாம் பண்ணல. என்ன முழங்கால இருப்பேன், ஆண்டவர் பேசுவார், அப்படியே எழுதுவேன், அவ்வளோதான். என் வீட்டுக்கார மாதிரி சொல்லுவேன், இந்த வசனம் சொன்னார் ஆண்டவருக்குன்னா அதை ஒரு டைரி எழுதி கொடுப்பா, டைரியை ஓப்பன் பண்ணி வைப்பேன், அதுக்கு ஆண்டவர் பேசிட்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் இந்த ஊழியத்துக்குள்ள ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் ஊழியத்தை செய்யணும்னா நான் எல்லாரும் 100 பாடம் 101 ஊழியக்காரனா இருக்க நான் விரும்பவில்லை. அல்லேலூயா. பைபிளில் பார்த்த அத்தனை அற்புதமே நான் பார்க்கணும். அல்லேலூயா. இல்லை நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன். இதான் ஃபைட். ஒரு 5 வருஷம் தீர்க்கதரிசி மூலமா பேசினேன். ஆனால் நீ பேசுனது உண்மை என்று சொன்னால் என்னை நிரூபிக்கிற ஊழியத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கிறேன். இப்போ இதுல சொல்லப்பட்ட அத்தனை ஓரளவு நான் எல்லா மெராக்களையும் என்னுடைய ஊழியத்தை நான் பார்த்துட்டேன். அல்லேலூயா. நம்ம இதுல போட்டிருக்கிற செத்த பிரேதத்தை முதல் உயிரோடு எழுப்பியாச்சு. அல்லேலூயா. ஆமா, எழுப்பியாச்சு. அல்லேலூயா. ஆமா, கேன்சர் கட்டி தொண்டையிலிருந்து புடுங்கி வெளியே போனதை பார்த்துருக்கிறேன். ஆமா, அப்படி என்னென்ன அற்புதம். ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு வர்றவங்க போகும்போது நடந்து போறதை பார்த்துருக்கிறேன். எல்லா அற்புதங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் கடந்த வாரம் மிகவும் இந்த ஊழியக்காரனுக்கு அடித்தர ஒரு சோறு, ஒரு பாஸ்டர்டையும் சிஸ்டர்டையும் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சில நேரம் நொறுக்கப்படுவோம். அல்லேலூயா. சில நேரம் ஏண்டா ஊழியத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி கூட சோதனை வரும், பலவீனம் வரும். உங்களை ஒரு பிசாசு தாக்குனாங்க, எங்களை 1000 பிசாசு தாக்குறதுக்கு ரெடியா இருக்கும். அல்லேலூயா. அப்படி போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு சின்ன காரியத்தினால நான் மிகவும் சோர்ந்து போய் எலியாவை போல சூரச்செடி அனுபவத்துல மாதிரி அன்னைக்கு காலையில் நான் ஜெபம் பண்ண, பைபிள் வாசிக்கல, ஒன்றும் செய்யல. செல்போனை எடுத்தேன், நல்லா செய்தி கேட்பேன், கொஞ்ச நேரம் வைப்பேன், கொஞ்சம் தூங்கிடுவேன். இப்படி காலையிலேருந்து இருக்கிறேன். திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன், நைட்டில் ஒரு 7 மணி. ஜெபம் பண்ணல, காலையிலேருந்து ஜெபம் பண்ணல, காலையிலேருந்து நன்றி கூட சொல்லலை. எல்லாண்ட ஒரு மக்கா வைராக்க மாட்டேன்னு என்ன நான் கண்ணேன். ஏன் இந்த ஜனங்கள்லாம் இப்படிலாம் என்னை பேசுறாங்க, சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க இப்படிலாம் என்னைய நினைக்கிறாங்களே, என்ன ஆண்டவர் அப்படின்னு ஒரு சோர்வுல நான் படுத்திருக்கும் போது ஒரு ஃபோன் எனக்கு வருது. நல்லா கேட்டுக்குங்க, நம்முடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க மேல அழைப்பும் கிருபை வரணும் ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. ஒரு தடவை அழைச்சிட்டா, ஒரு தடவை கிருபை வச்சா வச்சதுதான். அல்லேலூயா. அப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன், சென்னை பட்டணத்துலேருந்து என்னோட கூட இருக்கிற தம்பி சென்னை ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் திடீர்னு ஃபோன் பண்ணி, அண்ணே என்னுடைய மேனேஜர், எனக்கு மேலே உள்ள மேனேஜர், அவருடைய மனைவிக்கு இன்னைக்கு ஒரு கெடு கொடுத்துருக்குது, அவங்க ஒரு செய்வனை கட்டினால பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய ஊழியக்காரங்கிட்ட கொண்டு போயிருக்கிறாங்க, ஒன்றும் கேட்கலையா, அந்த பிசாசு இன்னைக்கு இரவுல அவங்கள கொண்டு போயிடணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்குது. அவர் அப்படியே வரும்போது சோர்ந்து போய் என்கிட்ட கேட்டாரு, ஏதாவது நல்ல ஊழியக்காரங்க இருந்தால் தூக்கிட்டு போனது, என் மனைவி இன்னைக்கு கொண்டு போயிடும் அந்த பிசாசு, நாங்கள் நிறைய இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்று உங்களை சொன்னேனே, இப்போ உங்கள் நம்பர் கொடுக்குற மாதிரி நீங்கள் ஃபோனில் ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. சோதனையை பாருங்க. நானும் வேண்டாம் போகிற ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இந்த யோனா தீர்க்கதரிசி கோவிச்சிட்டு கிடந்த மாதிரி நானும் கிடக்கிறேன், அப்படியே படுத்து கிடக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், சரி தம்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே தான்
எந்திரிச்சு முழங்கால போல படுத்துக்கிட்டே, ஹலோ சொல்லுங்க பிரதர் அப்படின்னு. ஐயா நான் மாதிரி சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு மேனேஜராக இருக்கேன், சொல்லுங்க பிரதர் என் மனைவி ரொம்ப முடியாமல் இருக்காங்க. அப்படியா, சரி என்ன சொல்லன்னு தெரியல. ஜோமனம் அடுத்து பேய் ஓடுமா என்னெல்லாம் தெரியாது எனக்கு. ஆனால் எனக்குள்ள இருக்கிற விசுவாசம், நான் செபித்தால் நிச்சயமாக எங்கள் அற்புதம் நடக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு விசுவாசம். நான் காலிலேருந்து முழங்காலாம் போட்டேன். முழங்காலன்னு காலிலேருந்து அப்படியே ஆவியில நிரம்பி அப்படி அந்நிய பாசம் பேசி உபவாசத்துல ஜெபம் பண்ண. நானே சோர்ந்து போய் வேண்டாம் ஊழியமே வேண்டாம் கிடக்கிறேன். போன வாரம் தான், முடிந்த வாரம் அவங்க ஃபோன் பண்ணாங்க. அந்த சகோதரி பேர் மீனா, அவர் பேர் வந்து சீனிவாசன். அந்த சகோதரன் பேர் சென்னை ஏர்போர்ட்லேருந்து குரவம்பேட்டையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாஸ்டர் ஐயாவா நாங்கள், ஆமாம் சொல்லுங்க பிரதர், என் மனைவிட்டு கொடுக்கையா நாங்கள் கொடுங்க. ஃபோன் வாங்கினாங்க அந்த சகோதரி. ஹலோ பண்ணாங்க, ஹலோ அப்படின்னு. அவ்வளோதான். என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க, என்ன நடந்திருக்கும்? அது உடனே சொல்லிச்சு, நான் யாரு தெரியுமா அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், நீ தோற்கடிக்கப்பட்ட பிசாசு. நான் இப்படித்தான் பேசினேன். நான் யார் தெரியுமா, நான் உன்னை கூட சொல்ல வானேன், சொல்லு அப்படின்னுச்சு. நீ தோற்கடிக்கப்பட்ட பிசாசு, எங்க அப்பா உன் தலைய சிலுவையில நசுக்கியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தையை சொன்னேன், படுத்துக்கிட்டே சொன்னேன். ஏய் நான் எத்தனை ஊழியக்காரனை பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா, எங்கேயுமே வெர்த்தம் இல்லை, வெர்த்தலாம் முடியாது. நான் சொன்னேன், நீ யாருன்னு சொன்ன, இப்ப நான் யாருன்னு உனக்கு சொல்லணும் இல்ல, சொல்லு அப்படின்னுச்சு. நான் யூத ராஜ சிங்கத்தின் சிங்கக்குட்டி. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளை. பிள்ளை என்கிற அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறா பிசாசே. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை எடுக்கிறேன். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சாத்தானின் சகல வல்லமைகள் மேற்கொள்வீர்கள் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கான். இயேசுவின் நாமத்தை சொல்றேன், பொல்லாதாவே வெளியே போகும். அல்லேலூயா. அது கொஞ்ச நேரம் அப்படி அப்படி பேச்சு. நான் சொன்னேன், உன் பேச்சு கேட்க நான் வரல, சாத்தானே நான் சொல்றேன் நீ கேளு போ. உன்னை கட்ட வைக்கிற அதிகாரத்தை என்கிட்ட கையில் கொடுத்துருக்காரு. இப்போ கட்ட வைக்கிறவன் இயேசுவின் நாமத்தை. இவ்வளோ ஃபோனில் காலைல வந்து ஜெபம் பண்ணாமல் அப்படி ஃபோனில் படுத்துக்கிட்டேன். ஒரு நேரம் ஆச்சு, உட்றேடுச்சு, அலக்கடிச்சு வாமிட் எடுத்து அப்படி போயிடுச்சு. அல்லேலூயா. அவன் பரிபூர்ண சுகம் அடைஞ்சிட்டான். அல்லேலூயா. அவங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த குரோம்படையில் உள்ளவங்க நிறைய பேர் ஃபோன் நம்பர் கொடுத்து தூங்க விட மாட்டேங்க. இப்போ டெய்லி நைட்டு அந்த எல்லாம் இந்து ஜனங்கள் கட்டப்பட்டு கிடக்குறாங்க ஜனங்க. அல்லேலூயா. இதுக்கு தேவை என்ன தெரியுமா? விசுவாசமே. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். போன வாரம் கோட்டூர் இருக்கங்குடி பக்கத்தில் வந்து கோட்டூர்ல வந்து ஒரு தங்கச்சி ஃபோன் பண்ணாங்க. அது செய்வனை கட்டல மந்திரவாதிட்ட கொண்டு போய் 1 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணி அந்த ஆவியை களையத்தில் பிடிச்சி ஏதோ மையானத்தில் வச்சாங்க. அது வச்சோம், அந்த ஆவி கேட்க மாட்டேன்னுச்சு. வீட்டுக்கு வந்துடுச்சு. வீட்டுக்கு வந்து அவளை கெடு கொடுத்துருக்கு. இன்னைக்கு 2 பேரை நான் கொலை செய்யணும் மூலமான்னு சொல்லி போன வாரம் அவன் கூப்பிட்டு போன வாரம் வெள்ளிக்கிழமை. அதனால தான் பாஸ் பண்ண சொன்னேன், வேலைக்கிழமை சொன்னேன், வேலைக்கிழமை ஃபோன் பண்ண சொன்னேன். தப்பா எடுத்துக்காங்க பாஸ்டர், ஒரு குடும்பம் வர்றாங்க, நான் ஜோம் பண்ணணும், நான் அடுத்த வாரம் வரேன். இன்னைக்கு ஒரு குடும்பம் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா இருக்கங்குடிக்கு அடுத்து நென்மேனியோ ஏதோ ஒரு ஊர்லேருந்து ஒரு 10 பேர் வந்திருக்காங்க, இந்துக்கள். நான் இங்கே முடிச்சோன்னு அங்கே போகணும், ஜோம் பண்ணுறதுக்கு வந்து காத்திருக்காங்க. அல்லேலூயா. எதை வச்சு சொல்லுங்க, நான் எதை வச்சு என்கிட்ட எதுவும் இது கை இருக்கா? என்கிட்ட இருக்கிற விசுவாசம். நான் ஜோம் பண்ணா ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள உலகத்துல இருக்கிறவனும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. பெரியவர் பெருசா பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம பெரிய பிரச்சனை என்ன செய்யறோம்? பெருசா பார்க்க. இயேசு எப்படி பார்க்கணும்? சிறுசா பார்க்கணும். உன் பிரச்சனையை சின்னதா பாரு, உனக்குள் இருக்கிற இயேசுவை பெருசா பாரு. அல்லேலூயா. உன் பிரச்சனைக்கு எல்லாம் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பார் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. சொல்லிக்கிட்டே போறோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த காரியம். ஒரு தம்பி பைத்தியம் பிடிச்சி, இந்த கர்மம் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜீசஸ் ஸ்டடிம்ஸ். அந்த தம்பி முடிஞ்ச அடுத்து கத்திரிக்கு சித்தம் தான் அவங்கெல்லாம் கூப்பிட்டுவாரு. அல்லேலூயா. 1 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் கடந்த தீபாவளி அன்னைக்கு நாங்கள் ஒடிசா போயிருந்தோம். ஒரு சர்ச்சு நம்ம ஊழியத்துலேருந்து கட்டி கொடுத்தாங்க. அது பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக ஒரு 45 பேரை கூப்பிட்டு வந்து போயிருந்தோம். அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னால் நடந்தது. அந்த தம்பிக்கு
அந்த கருமம் ஒரு ஆவி பிடிச்சி அவர் இந்து சகோதரன், அவன் பேர் பாண்டி. இப்போதான் 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நான் எல்லாம் சொல்றேன் உங்க விசுவாசத்துக்காக சொல்றேன். ஏதோ என்கிட்ட பெரிய வல்லம இருக்கான்னு நினைச்சாங்க. எனக்கு இந்த பல்வழியோட தான் வந்திருக்கிறேன். நான் எப்படி பேச போறேன்னு அவங்க வரும்போது தம்பி சொல்றேன், பல்லு பயங்கரமா வலிக்குது, நான் மாத்திரை போட்டு கேட்க மாட்டேன், பல்ல பிடிங்கணும் ஒன்றும் சேர்க்க முடியாது, ஒரு பல்லு தான் இருக்கு, எல்லாத்தையும் யாருக்கே பிடிங்காச்சு. நான் அந்த வழியோடு தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா வரும்போது சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் நான் ஊழியம் செய்ய போறேன், வழி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணணும், ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்ணணும், எனக்கு வழி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. அந்த தம்பி அது மாதிரிதான். நம்ம நிறைய செய்தியெல்லாம் கேட்டோம், நல்லா சாட்சி கேட்டு இந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசா போனோம். இன்னைக்கு உங்க விசுவாசத்தபடி உங்களுக்கு ஆக கிடவது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அல்லேலூயா, ஆகும். நிறைய பேருக்கு தேவை இருக்குது, அதனாலதான் ஆவியார் பேசுறது எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமா, நிறைய பேருக்கு விசுவாசம் தேவை இருக்கு. தேவை. அவிசுவாசம் தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். அல்லேலூயா. வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரத்தில் பாருங்க, எடுக்க வேண்டாம், அதுல பாருங்க, அதுல ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுல யாரு அக்கினிக்கிறதுக்கு போவாங்கன்னா அவிசுவாசிகளை குறிச்சு போட்டிருக்கும். அவிசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாது. சர்ச்சைக்கெல்லாம் வருவாங்க, பைபிள்லாம் தொடர்ந்து வச்சு வாசிப்பாங்க, நல்லா ஜோம் பண்ணுவாங்க மணிக்கணக்கா, ஆனா அவங்க என்ன இருக்காது, விசுவாசமே இருக்காது. பேசுறதுக்குள்ள அவிசுவாசம். அல்லேலூயா. இந்த காலேபும் யோசுவாவையும் தவிர போன அத்தனை பேர் சொல்லிட்டு வந்தோம்னா ஏனோக்கின் புத்திரர்களை காமிச்ச பார்த்தோம், அங்க ராட்சத்தர்கள் இருக்கிறாங்க, அதோடைய கனிகளை நம்ம புசிக்கலாம், ஆனா அதை என்ன முடியாது, செய்ய முடியாது, சுகந்தரிக்க முடியாது. பேசுறதுக்குள்ள எவ்வளவுதான் விசுவாசத்தை பார்த்தாலும், ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்தாலும் நம்மகிட்ட என்னதான் இருக்கும், அவிசுவாசம் இருக்கும். அல்லேலூயா. அவிசுவாசத்தை எடுத்து போட்டு நான் பிரசங்கிக்கிற அந்த விசுவாச வார்த்தையை நீங்க உள்ளத்தில் பிடித்து கொண்டு என்ன விசுவாசித்து பாருங்க. எப்படியாப்பட்ட கதவு பூட்டப்பட்டிருந்தாலும் அந்த கதவுகளை கர்த்தர் இந்த விசுவாசத்தை கொண்டு திறப்பாங்க. அல்லேலூயா. அந்த தம்பிய எனக்கு திடீர்னு போன் பண்ணாங்க, ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி ரோட்டு ஓடியே நடந்துருக்காங்க சார். டெய்லி சிவகாசியில இருந்து திருச்செந்தூருக்கு சும்மா நடப்பானா, கோயிலுக்கெல்லாம் இல்லை, கோயிலுக்கெல்லாம் இல்லை, பைத்தியம் மாதிரி பிடிச்சி, அந்த ஆவி பைத்தியம் மாதிரி பிடிச்சி இங்க இருந்து கால்நடையா நடப்பான். திருப்பி திருச்செந்தூர்ல இருந்து இங்க வருவான். சிவகாசியில இருந்து ஒரு நாளைக்கு கன்னிசேரின்னு ஒரு ஊர் இருக்கு, ஆர்ஆர் நகர், அங்க 5 தடவை போயிட்டு வருவாங்க. சிவகாசிக்கு அங்கே கால்நடையா போயிட்டு வருவாங்க. போயிட்டு வருவாங்க, இப்படி பிச்சை கேட்பான் ரோட்ல. ஆளுக்கு 10 ரூபா கொடுத்தாங்கன்னா போய் ஒரு குவார்டர் வாங்கி குடிச்சிட்டு போயிடுவாங்க. அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. மனைவி 2 பிள்ளைங்க இருக்காங்க, சின்ன சின்ன குழந்தைங்க. மனைவி ஞாபகம் இல்லை, பிள்ளைங்க ஞாபகம் இல்லை, எங்கேயா படுத்துக்கிடுவோம். 3 மாசமா தேடுறாங்க, வீட்டில் காணும். திடீர்னு வேலைக்கிழமை வர்றான். வேலைக்கிழமை சாயங்காலம் என்ன ஃபோன் பண்றாங்க, அண்ணே நாளைக்கு உபவாசம் கொடுத்து கூட்டுறாங்க, கூட்டுவாங்க. கூட்டும் போது 4 பேர் சேர்ந்து அவனை கையை பிடிச்சி கூட்டுறாங்க. ஏன்னா எல்லாரையும் அடிச்சு போடுவான், அடிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க கிளாஸ்ல சொல்லி பிடிச்சி கூட்டுறாங்க. இப்படிதான் நம்ம பிரேயர்கார் இருக்கணும் மாடியில். பிரேயர்காருக்கு அந்த ஆவி உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இயேசு நாமத்துல உள்ள வா. இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. நாங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த பையனை முன்னால உட்கார சொல்லுங்க, அது கீழே குனிஞ்சிட்டே இருந்துச்சு. தலையில கை வச்சோன்னா ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஆடி அலக்கழிஞ்சு அந்த ஆவி வெளியே போனதுக்கு அப்புறம் அவனை கர்த்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து, இப்ப அந்த கல்பூது கிராமத்துல இப்ப நான் போகத்தான் செய்யணும். கூட்டம் அப்படியே வீடுகள்லாம் குமியுது, நான் தெருக்கள்ல போகத்தான் வேணும். அல்லேலூயா. இந்த வாரம் போறேன், ஐயா எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், யாரும் என்ன போய் சொல்றாதீங்க, ஏசப்பாவை சொல்லி பழகு. ஊழியக்காரன் இருக்குன்னு இனியும் மந்திரவாதி மாதிரி நினைச்சிடக்கூடாது. அப்படிதான் உண்மை தானே, மந்திரவாதி மாதிரி வரணும், மந்திரம் இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. சொல்றது இயேசுவை தான் காட்டணும். அல்லேலூயா. நம்மகிட்ட என்னமோ வல்லமா இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம சாதாரணப்பட்டவங்க, ஆனா நம்ம விசுவாசிக்கிற தெய்வம் பெரியவர். அல்லேலூயா. முந்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்க போன் இருக்கு, நான் அவனை காமிக்கிற முடிஞ்சோன்னா அவனை காமிச்சிட்டு போறேன். 50 லட்ச ரூபாய் செலவு பண்ணி பாவம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி மீனாட்சி மிஷன் வந்து அனுப்பிட்டாங்க. 50 லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஒரு வைரஸ் உள்ள இருக்குது, அதை ஒண்ணுமே செய்ய முடியல. இந்த தொண்டையில பெரிய ஒரு டீப்பு போட்டு ஆக்சிஜன் வீட்டில் 2 சிலிண்டரில் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்சிஜன் எடுத்தாச்சுன்னா அவங்க உயிர் போயிடும். அவங்கள வீட்டில் வச்சிருக்கிறாங்க. புதன்கிழமை எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எப்படியாவது வீட்டில் வந்து ஜோம் கொண்டு போகணும். நான் சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சில நேரங்கள் நமக்கு வந்து அவிசுவாசம் வரும்ல, அது எப்படி சரியாகும், எனக்குள்ள ஒரு யோசனை, அது எப்படி சரியாகும். டாக்டர்லாம் 50 லட்ச ரூபா வாங்கிட்டு அனுப்பிட்டாங்க. தெரிஞ்ச ஃபேமிலி, எனக்கு தெரியும், அவங்க ஒவ்வொரு முறையும் எவ்வளோ கட்டுவாங்கன்னு தெரியும். மீனாட்சி மிஷன் இது எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு
இருக்கும்போது ஆவியானவர் என்னோட பேச ஆரம்பிச்சார். நீ போய் சரியாக போறியா இல்லை நான் சரியாக போறேன்னு கேட்டார் ஆண்டவர். அந்த நீங்க தான் ஆண்டவர், உனக்கு என்ன எந்த போகக்கூடாது. உடனே குளிச்சுட்டு தம்பி நான் உடனே வரேன்னு போயிட்டேன். உடனே வீட்டுக்கு போனால் எனக்கே பாவமாக போச்சு. அந்த கட்டில் எல்லாம் விலைக்கு வாங்கியிருக்காங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கிற அந்த கட்டில் இந்த அந்த என்ன சொல்றாங்க, அந்த ஆக்சிஜனுக்கு ஏற்ற மாதிரி இந்த இயற்கை இறக்குறதெல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு கட்டில் அந்த அது எல்லாமே ஒரு ஆஸ்பத்திரியாகவே வீட்டில் ஒரு அறையை உண்டாக்கி அதில் 3 சிலிண்டர் இருக்கு. அந்த சிலிண்டர்ல இருந்து அந்த தொண்டையில் அப்படி அது மூச்சு போய்கிட்டு இருக்கு. நான் கேட்டேன், அதை எடுத்தா அவ்வளோதான் போனோம். நான் ஆண்டவர் போய் உட்காந்துருக்கேன். நல்லா கேளுங்க, முந்தானத்துல தான் சொல்றேன். உட்காந்துருக்கேன் அவங்க வீட்டில். எங்கள் வீட்டில் இருந்து ஃபோன் வருது. எங்கள் பாப்பா வீட்டை விட்டு வெளியே வந்து எங்கள் மேலே உள்ள வீட்டுக்கு போகிறதுக்கு வந்திருக்கா. திடீர்னு காலில் ஏதோ சுத்தமாக இருந்தது. முதல்ல இங்கேருந்து அவனில பாம்பு, இங்கேருந்து அவனில பாம்பு. நான் போய் அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன். என் பாப்பா வீட்டுக்கு வெளியே போயிருக்கா. அவன் காலில் ஒரு பாம்பு சுத்திருக்கு, பெரிய பாம்பு. அவன் உதர் இருக்கா. அதுக்குள்ள பையனை வந்து அடிச்சிட்டாங்க. எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பியிருந்தான். உடனே நான் சொன்னேன், பிசாசு தோற்று போயிட்டா, இப்போ இவரை ஆண்டவர் எழுப்ப போகிறார். அதுக்கு தான் பிசாசு அங்கே போராட்டுக்கான அவங்கள்ட்ட அந்த போட்டோலாம் காமிச்சிட்டு அது கடைசி விசாரிச்சா கொம்பேரி மக்கள் பாம்பான். அது பயங்கரமான ஒரு பாம்பு. அல்லேலூயா. அதுக்கு நம்ம கையில சாதம்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்து என் பிள்ளை காலில் வந்து ஏறலாமா? அதுக்கு என்ன ஆகும்? முந்தானத்து நடந்தது நான் சொல்றேன். நான் அவங்களுக்கு இந்த மாதிரி விசுவாச வார்த்தை சொன்னேன். அந்த கட்டில் படுத்துக்கிற பார்த்து சொன்னேன், இப்ப நீ எந்திரிச்சு நடக்க போறீங்க, சர்ச்சுக்கு வர போறீங்க, கர்த்தர் உங்களை சாட்சியா இருக்க போறாரு, ஒரு 15 வருஷத்து ஆயுஷ் நாட்டில் கூட்டி கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவர் வார்த்தையை அனுப்பி உங்களுக்குள்ள இப்ப குணமாக்கி கொண்டிருக்கான்னு சொல்ல பேச ஆரம்பிச்சிட்டார். பேச்சு ஆரம்பிச்சிச்சு. அவர் சொன்னாரு, நான் எந்த சர்ச்சுக்கு வரேன்? நான் சொன்னேன், உங்க சிஎஸ்சிக்கு போங்க, போயிட்டு எங்க சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஜெபம் பண்ணிருக்கேன். விசுவாசிக்கிறேன். இந்த போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நாளைக்கு காமிக்கணும்ல, நீ இப்படி இருந்தா ஆளியா, நீங்க எந்திரிச்சு வந்திருக்கியா காமிக்கணும்ல. போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. வீட்டில் படுக்கல. வீட்டில் அப்படியே என்ன செய்ய தெரியாம இருந்தாங்க. ஆனால் நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. எங்க அப்பா எனக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. முதல்ல நீங்க உங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. உங்க அப்பா எப்படியாப்பட்டவன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த விசுவாசமே வரும். அல்லேலூயா. இந்த அப்பாவை சொல்றேன், இது லோக்கல். அந்த அப்பாவை சொல்றேன், வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் படைச்சவரை சொல்றேன். அல்லேலூயா. எப்பவுமே நமக்கு ஒரு இருக்கணும், நம்ம அப்பா யார்? சாதாரணப்பட்டவரா? அல்லேலூயா. உலகத்தை உண்டாக்கினவர் உனக்குள். அல்லேலூயா. உலகத்தை உண்டாக்கினவர் உனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்படி விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. ராஜ்யங்களை ஜெயிக்கும். சிங்கத்தின் வாயை கட்டி போடும். அல்லேலூயா. விசுவாசம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. விசுவாசிக்கலாம். எப்படி பிரதர், நான் சர்ச்சைக்கு வந்திருப்பேன், இந்த உபவாச படத்துக்குலாம் வந்திருப்பேன். விசுவாசிக்கிறோம், ஆனாலும் இங்க வந்தோம் நல்ல விசுவாசிக்கிறோம். வெளியே போகும்போது அந்த விசுவாசம் இருக்குதா? வியாதியை பார்த்து அந்த விசுவாசம் இருக்குதா? ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, போனோன்னு இங்க வந்து ஜெபம் பண்ண மாதிரி நல்லா தான் இருக்குது, ஆனா வெளியே போகணும்னா விசுவாசம் எப்படி இருக்குது? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது உங்க விசுவாசம் அதை ஜெயிக்கும். அல்லேலூயா. எது உங்களுக்கு விரோதமா இருக்கோ அதை உங்க விசுவாசத்தை கொண்டு ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. ஜெயிக்க வைக்கும். அதுதான் விசுவாசம். நீங்க விசுவாசத்தை பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய செத்து 4 நாளா நாரிக்கிட்டு இருக்க லாசருவை எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரு விசுவாசம் தேவை. அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், விசுவாசம். அல்லேலூயா. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமைக்கு. நாருமே 4 நாள் ஆயிட்டே ஆண்டவர் சொன்னார், விசுவாசமாயிரு. யவீர பார்த்தா விசுவாசமாயிரு. யவீர உன் மகன் மரிக்கல, உயிரோட தான் இருக்க, விசுவாசமாயிரு. அல்லேலூயா. நீங்க பைபிள்ல எந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் விசுவாசம் 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 நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை பலவிதமான போராட்டத்தோடு வந்திருக்கலாம், பலவிதமான பிரச்சனையில் வந்திருக்கலாம், அடுத்தது என்ன செய்வோம்னு சொல்லி கூட ஒரு காரியத்தோடு வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அந்த காரியத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தேவை நான் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையை. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ விசுவாசத்தை பாருங்க, தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாம், சாராள். அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்லிட்டார், ஆபிரகாமை அழைக்கும் போது சொல்லிட்டார், வானத்தின் நட்சத்திரங்களை போல அவனை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆமா. ஆனா இவங்க ஆபிரகாம் விசுவாசித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அவர் விசுவாசித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நகைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிரிச்சாங்களாம் 2 பேரும். ஆண்டவர் வந்து சொன்னபோது 90 வயசு கிழவியை பார்த்து, 100 வயசு கிழவனை பார்த்து நீ கற்பம் தரிக்க போற அப்படின்னு சொன்னா அவங்க நகைத்தாராம் சாரான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனாலும் தான் சரீரம் செத்ததென்று உணராதிருந்தார்கள். அல்லேலூயா. செத்து போனது உணராதிருந்ததுக்கு தேவைப்பட்டது அவங்களுக்கு என்னது? விசுவாசமே. எபிரேயர்கள் நிருபம் எடுக்குவாங்க. எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரம் 24, 25. செத்து போனதை கூட உயிரோடு எழுப்புகிறதுக்கு பேர் தான் விசுவாசம். நீங்க விசுவாசிங்கன்னா அது செத்தது கூட உயிரோடு எழும்பும். விசுவாசத்தினாலே சாரி, இது மோசே தான் பெரியவனான போது என்று சொல்லப்படுவதை அவன் வெறுத்தான். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஒரு மோசே குறித்து நம்ம பார்க்கிறோம். பார்வோன் அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மோசே விசுவாசத்தினாலே அவன் பெரியவனான போது, அல்லேலூயா, அல்லேலூயா, பெரியவனான போது அவன் பார்வோனின் குமாரத்தி என்று சொல்லப்படுவதை முதலாவது வெறுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்த விசுவாசத்தினாலே சாராள், எபிரேயர் 11, 12. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்து, அந்த கற்பம் தரிக்க பலன் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன? விசுவாசம். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு, எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உங்களுக்கு வாக்கு பண்ணவர் உண்மை உள்ளவரா இல்லையா? கையை உயர்த்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம நியூ இயர் அன்னைக்கு எல்லாரும் ஒரு வாக்குத்தத்த காரெல்லாம் எடுப்போம், எல்லாரும் எடுப்போம். அந்த கிளிசோசிய மாதிரி ஒரு கார் எடுப்போம். அதுல போட்டிருக்கிற வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணும். அல்லேலூயா. எடுத்து பார்ப்போம். இன்னைக்கு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சிலவருக்கு சொல்லுவாங்க, உனக்கு வெள்ளியும் பொண்ணு உனக்கு கிடைக்கணும்னு. எனக்கு வெள்ளியும் பொண்ணு கிடைக்கும். 2 மாசம் கழிச்சு கொஞ்சம் அதோட கொஞ்சம் சோதனை வந்துருச்சுன்னா, எனக்கு அன்னைக்கே தெரியும் இதெல்லாம் கிடைக்காதுன்னு தெரியும், ஆனாலும் ஏதோ கார்டு எடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் செத்து போனதை உயிரோடு எழுப்பும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. இவ கற்பம் செத்து போய் விட்டது. 90 வயசு கிழவி அப்படி கூணல் உளுந்து அப்படி நடந்துகிட்டு இருக்கிறா. ஆபிரகாம் அங்க இருந்து பார்த்து சொல்றாரு, சாராள். சாராள் என்கிறதுக்கு மறுபேர் என்ன? பிரின்சஸ். அல்லேலூயா. இளவரசி என்று சொல்லி அர்த்தமா? அல்லேலூயா. ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாம் அப்படின்னா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் என்கிற பேரை ஆண்டவர் ஆபிரகாமாய் மாற்றினார். சாராய் என்கிற பேரை சாராள் என்று மாற்றினார். அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறார்? சாராள் அப்படிங்கிறார். அல்லேலூயா. 90 வயசு கிழமை பார்த்து சாராள் அப்படின்னும் போது அவளுக்கு என்ன பேரு? பிரின்சஸ், இளவரசி என்று சொல்லி போடுறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்ட போது சாராளுக்குள்ள ஒரு விசுவாசம் எப்படி வந்திருக்குன்னா, நான் இளவரசி. 90 வயசு கிழவி இல்ல, நான் யாரு? இளவரசி. அல்லேலூயா. இப்ப 100 வயசு தாத்தா கம்பூனிக்கிட்டு இருக்க தாத்தாவை பார்த்து சாராள் கூப்பிடுற, ஆபிரகாமே, ஆபிரகாமே அப்படின்னா என்ன அர்த்தம்? இளவரசரே, இளவரசரே அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. இவங்க இந்த வார்த்தையை சொல்ல 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 இவங்க சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள்லாம் இளவரசனுக்கு ஒரு உறுப்புகளை போல கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். அல்லேலூயா. பிரின்சஸ்க்குள்ள அழகை எல்லாம் இந்த கிழவிக்குள்ள கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். இவங்க கற்பம் செத்து போனதை உணராதிருக்கும்படி செய்ததுக்கு காரணம் அவங்களுடைய வார்த்தை. அல்லேலூயா. நம்ம வாயினால அறிக்கையிடுகிற வார்த்தை, சில பேர் வாயை திறந்தாவே என்ன வார்த்தை தான் இருக்கும்? அவிசுவாசம் தான் இருக்கும். அல்லேலூயா. நானும் ஜோம் பண்ணி பார்க்கிறேன், ஆனா ஆண்டவர் ஒண்ணு கேட்காது போல இருக்கு. அல்லேலூயா. கேட்கறது ஏன் நீ ஜோம் பண்ணிக்கிட்டு கேட்கறது போட்டு? அல்லேலூயா. விசுவாசித்துப்பா. நான் சொல்றேன், கற்பம் செத்து போனதை உணராது இருந்தார்கள். வாசி 12, 11, 12. ஆனபடியால் வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அல்லேலூயா.
எதை கொண்டு பிறந்தாங்க தெரியுமா? அவங்களுடைய விசுவாசத்தை கொண்டுதான் இன்னைக்கு இந்த ஜனங்கள்லாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. வானத்தின் நட்சத்திரம் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. வானத்தின் நட்சத்திரங்கள் போல உன் சன்னதியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார்ல, அந்த சன்னதி நீங்களும் நானுமே. அல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய விசுவாசம் இன்னைக்கு வானத்தின் நட்சத்திரங்களை போல ஒரு பெருங்கூட்டத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்பினதுக்கு காரணம் அவருடைய விசுவாச வார்த்தையே. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தேவை என்ன தேவை? விசுவாசம். அல்லேலூயா. புதிய வருடத்துக்குள்ள போறோம். ஒரு மாசம் தான் இருக்குது. நம்ம புது வருஷத்துக்குள்ள போறோம். அந்த பழைய புளித்த மாவோட பழைய காரியத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? புது வருஷத்துல போய் புது வருஷத்துல இந்த அவிசுவாசமான வார்த்தையை பேசி கெடுத்து விடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. குடியார கணவர் இருக்காரா? அவரை பார்த்து சொல்லுங்க, என் கணவர் குடிக்கல, அவர் சீக்கிரமா மனம் திரும்புவா, அவர் என் கூட சபைக்கு வருவார், என் கூட ஆண்டவரை ஆராதிக்க வருவார். விசுவாச வார்த்தை அறிக்கையிடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாச்சி சிவகாசியில் இருக்கிறார். அவர் பேர் அப்பன்ஸ் ஹோட்டல் ஓனர். இவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? அவங்க ஒரு முறை அப்படித்தான். அவங்க ஒரு இதுக்கு முன்னால் ஊழியத்துக்குலாம் வர்றதுக்கு முன்னால் ஹோட்டல்லாம் வைக்கணும்னா அவங்க 7000 மனைங்கிற ஒரு இடத்துல ஒரு தீப்பெட்டி ஆஃபீஸர் வச்சுருந்தார். தீப்பெட்டி ஆஃபீஸில் திவாலாகி போச்சு. அப்போ ஒரு கல்யாணம் முடிஞ்சு அவங்க சிபிஎம் சர்ச்சுக்கு போகிறவங்க, அவருக்கு மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. பொண்ணுக்கு கேட்கும்போது தீப்பெட்டி ஆஃபீஸை காமிச்சு அவர் பொண்ணு கேட்டாராம், பொண்ணு கொடுத்துட்டாங்க. இப்போ கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தீப்பெட்டி ஆஃபீஸ் ஓடாது அந்த அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு. இவருக்குள்ள அந்த நாட்களில் வந்து வாட்ச்மேனி ஜோப் என்கிறவருடைய அந்த ஒரு புத்தகம் அவர் கையில் கிடைச்சிருக்கு. அந்த புத்தகத்தை வாசிச்சிருக்கோம். அந்த விசுவாச சாவி அப்படின்னு சொல்லி அந்த புக்கு போட்டோம். அந்த புக்கு படித்து விசுவாசத்தில் ரொம்ப ஏற்கனவே விசுவாசத்தை பற்றி பேசுகிறவர் இருந்துட்டு ஒரு நாள் அந்த தீப்பெட்டி ஆஃபீஸில் போய் சும்மா அப்படி வேஷ்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு அப்படி போனாராம். சும்மா அந்த இடத்த பார்த்து, ஏமா நீ நல்லா இந்த குச்செல்லாம் நல்லா தட்டுமா? யாரும் இல்லை. அவர் விசுவாச வார்த்தையை அறிக்கைட்டாராம். நீ நல்லா குச்சி தட்டுமா, நீ தட்டி அங்கே கொண்டு போயிடணுமா, நீ அங்கே டிப்பிங் பண்ணி அங்கே கொண்டு போயிரு, போர்மேன் நீங்கள் அதை கொண்டு போய் வருங்க, லாரி வெளியே நின்று அதை பண்டெல்லாம் கத்த ஏற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் இது மாதிரி கதவை திறப்பாரம் போய் அதே மாதிரி சொல்லிட்டு விசுவாச வார்த்தையை சொல்லிட்டு வந்துடுவார். நடந்தது என்ன தெரியுமா? ஒரு வாரம் கழிச்சு அவர் முன்பு செய்த அந்த தொழில் செய்த ஒரு கேரளா பார்ட்டி வந்தான். ஒரு வாரம் கழிச்சு வந்தான். நீங்கள் தான் உங்கள் தீப்பெட்டி தான் எனக்கு வேணும், 1 லட்ச ரூபா நாங்கள் பிடிங்க அட்வான்ஸ்னு கொடுத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. இவர் அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்காரா? அங்கே உள்ள பக்கத்தில் ஒரு தீப்பெட்டி ஆஃபீஸ் ஏதோ ஒரு பிரச்சனைனால பூட்டிட்டாங்க. அங்கே உள்ள வேலையாட்கள்லாம் இவர் வந்து, சாமி எனக்கு வேலை கொடுங்க, நாங்கள் உங்கள் தீப்பெட்டி ஆஃபீஸ் நாளைக்கு வாங்கிட்டாங்க. இவர் என்ன அறிக்கை கேட்டாரோ ஒரு வாரம் கழிச்சு அதே மாதிரி அங்கே நினைச்சான். அல்லேலூயா. நான் தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் அவ்வளவு முக்கியமானது. அல்லேலூயா. நான் சொல்லிக்கிட்டே போலாம், அப்படி சொல்லிக்கிட்டே நான் பெற்றிருக்கிறேன் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. அவங்க வந்தோட அந்த காரியத்தை தான் சொல்ல முடியாது, எனக்கு ஆவியில ஏவுறதுனால சொல்றேன். எனக்கு நான் பிரசங்கம் பண்ணா அப்படியே சும்மா 1.5 மணி நேரம் வசனத்தை வச்சு பேசி போயிடுவேன். ஆனா உங்களுக்கு விசுவாசம் தேவை. அல்லேலூயா. ஒரு முறை மாதிரி சிவகாசியில மழை இல்லாத சமயத்துல வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டி மழையை வர வச்சு ஆளாக்கணும். அல்லேலூயா. சும்மா எல்லாம் கிடையாது. அல்லேலூயா. சும்மா நாங்கள் வந்து சும்மா ஏதோ சொல்லிட்டு போறோம்னு நினைக்காதீங்க. இன்னைக்கும் நான் சவால் விட்டு ஊழியம் பண்ணி கொண்டிருக்கேன். அவங்க பாஸ்டர் சவால் ஊழியம் வச்சிருக்கிறேன். அது மாதிரி தான் நானும் சவால் விடுவேன். தூக்கிட்டு வாயா, ஸ்ட்ரெச்சரா தூக்கிட்டு வாயா, நானா எடுக்க போறேன், எங்க அப்பா எடுப்பா, தூக்கிட்டு வாடிப்பேன். ஆஸ்பத்திரி போனாலும் பண்ணேன். போய் இயேசு நாமத்தில் மூக்கில் இருக்கலாம் புடிங்கெல்லாம் எரிஞ்சிருக்கேன். நான் எரிஞ்சு ஜோம் பண்ணிருக்கேன், எரிஞ்சு நடந்திருக்காங்க. அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு தேவை நீதியா எண்ணப்பட்டது. அல்லேலூயா. ஆபிரகாமும் சாராளும் சரீரம் செத்து போனதை உணராதிருந்தார்கள். வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக்கத்தை அவர்கள் பார்த்தார்கள். நம்பர் 1. அல்லேலூயா. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும், கற்பத்தை ஜெயிக்கும். நான் இந்த வேலைக்கிழமை என்ன புதன்கிழமை இந்த கல்போதுங்கிற கிராமத்துக்கு போயிருந்தேன். கல்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்கள் கன்வென்ஷன் இங்கே இருக்குது. எங்கள் சிவகாசியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி. அங்கே ஒரு தங்கச்சிக்கு போன மாதம் ஜோமன் பண்ணேன். போன மாதம் முந்தின மாதம் அந்த கற்பப்பையில் வந்து நீர் கட்டின்னு சொல்லுவாங்க. நீர் கட்டி கொழுப்பு கட்டி இருக்குதா. டாக்டர் வந்து உனக்கு கற்பமே தங்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ நான் ஜோமனை போயிருக்கும்போது அன்றைக்கி வந்து அவங்க முன்னால் வந்து உட்காந்தாங்க. நானும் அப்படி உட்காந்துக்கிட்டு சொன்னேன், இப்போ உனக்கு கற்பத்தை 2 மாதம் திறக்கிறார் தங்கச்சி பண்ணேன். 4 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. நான்
திறக்கிறார் தங்கச்சி அப்படின்னேன். அந்த பிள்ளை ஒரு மாதிரி பார்த்துட்டு, அவங்க ஒரு ஆர்சி ஃபேமிலி. நான் சொன்னேன், நீ விசுவாசத்தை இன்னைக்கே நீ கற்பம் தங்கும் பாரு அப்படின்னேன். இல்லை நீர் கட்டி இருக்கு, கொழுப்பு கட்டி இருக்குன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னேன், அதெல்லாம் இப்போவே கரைஞ்சி போகும், நான் கொஞ்சோண்டு ஜெபம் பண்ணி தண்ணி தானே கூடி அதெல்லாம் கரைஞ்சி போகும்னு சொல்லிட்டேன். முன்னாடி போயிருந்தோம்னா அந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷமா முகத்துலேயே ஒரு சிரிப்பாக இருந்துச்சு. ஏதோ சரி இருக்காங்க போகுதுன்னு சொன்னேன். படகுன்னு சொன்னாங்க, 45 நாளாக கன்சீவாக இருக்கிறா, டாக்டருக்கு போய் செக் பண்ணிட்டு நான் 40 நாள் கன்சீவாக இருக்காருன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னாங்க. அல்லேலூயா. எதை வச்சா இருக்கும் சொல்லுங்க? விசுவாசம் வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்தீங்கன்னா போதும், தேவன் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அத்தனையும் செய்வார். அல்லேலூயா. ஆபிரகாமும் சாராளும் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. அது அவர்களுக்கு தேவ மகிம் நீதியாய் எண்ணப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம உலகத்தை ஜெயிக்கணும் விசுவாசத்தை கொண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தை கொண்டு நீங்க உலகத்தை ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளை வந்திருக்கிற நான் நிறைய செய்தி, அந்த செய்தி கொடுக்கவா இந்த செய்தி கொடுக்க புரட்டிக்கிட்டே இருந்தேன். அந்த ஆவியான எனக்கு தெளிவா எனக்கு நடத்தினார். விசுவாசத்தை குறித்து மாத்திரம் நீ பேசு. அல்லேலூயா. நாம இங்க வந்திருக்க அநேகருக்குள்ள விசுவாசமே இல்லை. அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தீங்கன்னா தான் தேவனிடத்துல இருந்து பெரியதோ சிறியதோ நீங்கள் பெற முடியும். அல்லேலூயா. இதே மாதிரி ஒரு முறை நான் இப்படி செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது, கர்த்தர் உனக்காக கீழ் ஊற்றை திறக்க போகிறார், மகா ஆழத்தின் ஊற்றுக்களை உனக்காக திறக்க போகிறார், வானத்தின் மதகுகளை திறக்க போகிறான்னு சொல்லி நான் செய்து கொடுத்தேன். அப்போ உங்களை மாதிரி யாருமே அப்படி கையெல்லாம் கட்டி அப்படி உட்கார்ந்தாங்க எங்க சர்ச்சில். நான் பாக்கெட்ல அப்படி மைக்க போட்டு ஐ எம் ரிசீவ், இந்த வார்த்தை எனக்கு உரியது ஆமை அப்படின்னு சொல்லி நான் கை தட்டி வீட்டுக்கு போயிட்டேன். அன்னைக்கு தான் ஒரு ஃபேமிலி புதுசா அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. அன்னைக்கு அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா சாத்தூர்ல அவங்க ஒரு டாக்டர், ஒரு MBBS டாக்டருடைய பொண்ணு. அவங்களுக்கு ஒரு வீடு விற்காம இருந்திருக்கு. அவங்க புரோக்கர் மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அந்த புரோக்கர் மாதிரி அது அவங்க கமிஷனுக்காக, அதை ரொம்ப அதிக கமிஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக வர்ற இதெல்லாம் தட்டி விட்டுட்டே இருந்திருக்காங்க. நான் பிரசங்கம் பண்ண அந்த வார்த்தை போய் அவங்களுக்குள்ள பேசிட்டான், எனக்காக இன்னைக்கு மகா ஆழத்தின் ஊற்றுக்களை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. உயர வானத்தில் இருக்கிற மதகுகளை கர்த்தர் திறக்கிறார். அந்த வார்த்தையை நான் விசுவாசிங்கன்னா அவங்க விசுவாசித்தாங்க. நடந்தது என்னன்னா, திங்கக்கிழமை எங்க வீட்டுக்கு சாயங்காலம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வராங்க, பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வரணும், உங்க வீடு எங்கன்னாங்க. இந்த இடம் பண்ணே வந்தாங்க. அப்போ வந்து அவங்க சாட்சியை சொன்னாங்க, நேற்றுக்கு நீங்க செய்தி கொடுக்கும்போது சொன்னீங்க, அப்போ அந்த வார்த்தையை விசுவாசத்தை வீட்டுக்கு போனேன். சாயங்காலம் புரோக்கர் ஃபோன் பண்ணா, உங்க வீட்டுக்கு ஒரு பார்ட்டியை கூட்டு வரணும், நீங்க வரலாம் வேண்டாம்னா, இல்லை இன்னைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வந்தான். நான் சொன்னேன் 46 லட்சம் ரூபாய்க்கு 1 ரூபா கூட குறையாம அட்வான்ஸ் கொடுக்கல, முழு பணத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. பத்திரம் பதிவுக்கு வரணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க பாஸ்டர். அல்லேலூயா. நான் அதுல இருந்து ஒரு தசம பாகம் எடுத்து கடவுளுக்கு ஊழியத்துக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார். அல்லேலூயா. நான் என்ன சொன்னேன், எனக்காக இன்னைக்கு ஒரு வானத்துல ஒரு ஊற்று திறக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நான் விசுவாசித்தேன். இன்னைக்கு ஏன்னா யாரும் விசுவாசிக்கல, நான் பேசிக்கொண்டே நான் விசுவாசம், எனக்காக மகா ஆழத்தின் ஊற்று திறக்கப்படுகிறது என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவர் அப்படி ஆழ்ந்த சிந்தனைகளை போயிட்டாங்க. என்னமோ அடிச்சு விட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. அல்லையா, நான் ருசிச்சிருக்கேன், கர்த்தர் நல்லவர் இருப்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பார்த்துருக்கேன், அதனால சொல்றேன் உங்கள்கிட்ட. அல்லேலூயா. அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும் உங்களுக்கு ஒரு தசம பாகம் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஜோம் பண்ணமா ஆண்ட சொன்னா, நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் பாஸ்டர். அப்ப எங்க பாப்பா வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன், என் பையன் 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். பிள்ளைங்க பேர்ல நான் டெபாசிட் பண்ண போறேன் பாஸ்டர். நான் சொன்னேன், அது உங்க இஷ்டம் சிஸ்டர், உங்க பிள்ளைங்களுடைய ஆதார் கார்டெல்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறேன், சிஸ்டர்கிட்ட வாங்கிக்கிறேன். ஆனா காடினா உங்களை போட மாட்டேன், நீங்க ஊழியத்துக்கு எடுத்து செலவு பண்ணுவீங்க, நான் சிஸ்டரை போட்டுக்கிறேன், அது உங்க சிஸ்டர் உங்க விருப்பம்னு சொல்லிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நான் ஊழியத்துக்கு கிளம்பி போயிட்டேன். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் கழிச்சு ஒரு பாண்டு எங்க வீட்டுல வந்து 4 பாண்டை கொண்டு வந்து கொடுத்து போயிட்டாங்க. TMB பேங்க்ல போய் 4 லட்சம் ரூபாய் 2 பிள்ளைங்க பேர்ல டெபாசிட் பண்ணிருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தங்க விலை இன்னைக்கு என்ன ரேட்டு? 12,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. இன்னைக்கு 12,000 ரூபாய் ஆகும்னு தெரியும், என் ஆண்டவருக்கு தெரியும். நான் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன்னு தெரியும், என் பிள்ளை கல்யாணத்துக்கு என்ன தேவைன்னு தெரியும். நான் பிறக்கிறதுக்கு முன்பாகவே எனக்கு இன்னது தேவை என்பதை என் தேவன் அறிந்து வைத்திருந்தார். அல்லேலூயா. பண்ணிட்டு போயிட்டாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் டிசம்பர்ல அந்த பணம் கையில கிடைச்சு 6 லட்சம் ரூபாய் கிடைச்சு. டெபாசிட் பண்ண பணம் 6 லட்சம் ரூபாய்.
போய் ஒரு 20 பவுன் நகை எடுத்து பாப்பாவுக்கு சேஃப்டி பண்ணி வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார். ஒரே ஒரு நபரை வச்சு என் பிள்ளைக்கு நகை எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு இன்னது தேவை, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்து வைத்துக்க. அதை நீங்க என்ன செய்யணும்? அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். எனக்குள்ள காரா இருக்கட்டும், நான் வச்சுக்க 2 வீலர் பாஸ்டர் ஆபிரகாம் சார்லஸ் வாங்கி கொடுத்த வண்டி, நான் சொல்லுவேன் ஒவ்வொன்றும் என் ஆண்டவர் என்னை நினைத்து நினைத்து பார்த்து என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. காரணம் நான் அவர் மேல் வைத்த விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசிக்க ஆகவே நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார்னு சொல்லி அறிந்ததுனால அந்த சாட்சி உங்கள்ட்ட சொல்லிடுறேன். சாட்சி சொல்லணும்னா நீங்க நினைச்சக்கூடாது ஏதோ ஏதோ சொல்லிட்டு போறாருன்னு நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசம் மலைகளை காட்டிலும் பெரியவைகளை. அல்லேலூயா. மலையை பார்த்து பெயர்ந்து போ, சமுத்திரத்துல போ, தள்ளுண்டு போன்னு சொன்னா அது என்ன செய்யும்? நீ விசுவாசத்தின்படியே ஆகும். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த மலையா, நான் ஜோமணி இந்த மழை போயிருமா? அல்லேலூயா. மழையை பார்த்தா மழை போல இருக்கிற உனக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைய உன் விசுவாசத்தை கொண்டு நீ ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நானும் ஜோமணி பாக்குறேன் பாஸ்டர் பிரதர், எனக்கு இந்த பிரச்சனை மாற மாட்டேங்குது. சொல்றதை நிப்பாட்டிட்டு நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் தேவனுடைய மகிமையை பார்ப்பேன். அல்லேலூயா. பாஸ்டர் 20,000 தேவைக்காக சொன்னாங்க. ஒரு 20,000 தேவை இருக்கட்டும் சொன்னாங்க. நான் போதும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். அது வந்துருச்சு பாஸ்டர். அல்லேலூயா. டெபாசிட்டுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. பாப்பீங்க பாஸ்டர், இந்த வார்த்தையை அப்படி கனப்படுத்தும். டெபாசிட்ல ஏற்பாரு. அல்லேலூயா. அனுபவா நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 20 பெரிய குருசன் நடத்திருக்கேன் சிவகாசியில். எல்லாரும் வாசுனா என்ன நினைப்பாங்கன்னா அவர் பெரிய ஆடு கொடுக்க, அவர் பெரிய பணம் வச்சிருப்பார் கொடுக்க. எங்க வீடு 10க்கு 10 வீடு தான். இவ்வளவுதான் இருக்கு எங்க வீடு. எங்க வீட்டுக்கு 4 பேருக்கு மேல உட்கார முடியாது. அதனால பாஸ்ட் மாதிரி யாரும் வராதீங்க, சர்ச்சுக்கு வாங்காம. சின்ன வீடு. அல்லேலூயா. ஆனா எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது வரைக்கும் 20 குருசை நடந்திருக்கேன். ஒரு மீட்டிங்க்கு 10 லட்ச ரூபாய் குறைஞ்சு நான் மீட்டிங் நடத்தவே இல்லை. சாது சுந்தர் செல்வராஜ், வின்சன் செல்வகுமார்னு வச்சு தீர்க்க தரிசன பெருவிழாவாக இருக்கட்டும், ஆபிரகாம் சார்லஸ் ட்ரஸ்ட் வச்சு பல முறை மீட்டிங்காக இருக்கட்டும், பெரிய பெரிய கூட்டங்களாக இருக்கட்டும், எல்லா மீட்டிங்கும் நடத்த கிருபை செய்தார். ₹1 என் கையில் இருக்காது மீட்டிங் நடத்துறது. ஆண்டு சொல்லுவேன், இவனை கூப்பிட்டு நடத்தும்பார், முழங்கால் போடுங்க, அவ்வளோதான். பிளான் போடுவேன், இவ்வளோ செலவு, ஸ்டேஜுக்கு இவ்வளோ வரும், மைக் சிஸ்டத்துக்கு இவ்வளோ வரும், கிரவுண்டுக்கு இவ்வளோ வரும், விளம்பரத்துக்கு இவ்வளோ வரும், ஊழியக்காரங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் கேனி கொடுக்கணும், மற்ற லாட்ஜ் செலவு, சாப்பாடு செலவு எல்லாம் போட்டு பார்க்கணும். 10 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா வரும். அல்லேலூயா. எங்கள் வீட்டிலலாம் சிரிப்பாங்க, நீ என்ன பையா 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா சிம்பிளா பாரு. நான் 10 லட்ச ரூபா உனக்கு பெருசா இருக்கும், என் அப்பாவுக்கு அது சிறுசு தான். அல்லேலூயா. அல்லேலூயா. வானம் அவருடைய, பூமி அவரு, பூமியும் நிறைவும் கர்த்தருடையது. அல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் அவருடைய அதுக்கு அடுத்து யாருக்கு தான் வரணும்? உள்ள எனக்கு தான் வரணும். அல்லேலூயா. ஆமா, அவருடையதான் அவருக்கு அடுத்து எனக்கு தான் வரணும். அல்லேலூயா. ஆமா. அதனால இந்த காலை வேலை வந்திருக்கிற நீங்க எந்த காரியத்தை குறித்து ஒருவேளை சந்தேகப்பட்டு இது நடக்குமா நடக்காதா, இது அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமான்னு அவிசுவாசப்படாதபடி இந்த காலை வேலை விசுவாசித்து பாருங்கள். அல்லேலூயா. உங்க விசுவாசத்தின்படியே உங்களுக்கு நடக்கும். பிள்ளைங்க எதிர்காலமா இருக்கலாம், பிள்ளைங்க படிப்பு காரியமா இருக்கலாம், பிள்ளைங்க திருமண காரியமா இருக்கலாம், இல்ல பேர பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருக்கலாம். இதுக்கு என்ன செய்வோமோ நகடுக்க அது என்ன செய்யும், உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நிச்சயமா இதை நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வா. நான் சொல்றேன் செய்வா. நீங்க விசுவாசிக்கும் போது நிச்சயமா அது என்ன செய்யும், நடக்கும். அல்லேலூயா. நடக்கும். 100 வருஷம் கூட வாசிக்கலாம். சோதனையை ஜெயித்த ஆபிரகாம். எபிரேயர் 11:17 வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்ல, ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆபிரகாமே உன் சந்ததி எப்படி இருக்கும், வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும், கடற்கரை மணலை போல உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. ஒரு குழந்தையை கொடுத்தாரு. அல்லேலூயா. 20 வயசு நிரம்பி இருக்க ஒரு வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறான், அவனை எனக்கு என்ன செய்ய, மோரிவா மலையில பலி கொடு. அல்லேலூயா.
ஆபிரகாம் உடனே ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லல. ஒருவேளை சாரா மாட்ட சொன்னா சோர்ந்து போயிடாங்க, பெண்கள் பலவீனமான பாண்டம், அதனால சாரா மாட்ட கூட சொல்லல. ஆபிரகாம் போய் பிள்ளைய கூப்பிடாரு, வாடா நீ நானும் போய் என்ன செஞ்சிடுவோம், தேவனை தொழுது கொண்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவோம். அல்லேலூயா. வாயிலிருந்து வந்த வார்த்தை மறுபடியும் தொழுது கொண்டு மறுபடியும் வருவோம். அல்லேலூயா. அந்த ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை பார்க்கலாம். அல்லேலூயா. எடுத்து நீங்க வாசிங்க பார்ப்போம். 22 வாசிங்க பார்ப்போம். அக்காலத்திலே அவன் சேனாதிபதியாகிய இல்ல அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். போதும். அல்லேலூயா. போறது என்னமோ மகனை பலி கொடுக்க. அல்லேலூயா. இவர் என்ன சொல்றாரு, பலி கொடுக்க போறவர் சொல்றாரு, வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தை போடல, நான் பலி கொடுக்க போறேன்டா, பலி கொடுத்து நான் மட்டும் வரேன் இங்க நின்னுங்கன்னு சொல்ல. அல்லேலூயா. நானும் பிள்ளையாண்டாலும் போகிறோம், போய் யெகோவா தேவனாய் இருக்கிற கர்த்தரை தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்ப வருவோம். விசுவாச வார்த்தையை அறிக்கையிட்டார் ஆபிரகாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பலியாய் கொடுத்தார், பாவனையாய் திரும்ப பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. பலி செலுத்தி விட்டார் அவர் ஆபிரகாம். அல்லேலூயா. அதான் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து மட்டும் நீங்க நிறைய பேர் பேசுவாங்க. ஆபிரகாம் செபிக்கிறவர், ஆபிரகாம் கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்தவர். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசம் இன்னைக்கு சபைக்கும் சபை ஜனங்களுக்கும் தேவை. நம்ம வீட்டுல ஒரு பிள்ளைய அப்படி ஒரு 20 வயசு மேல போயிட்டு கூட்டு போயிட்டு கையையும் காலையும் கட்டி அந்த போட்டு கட்டையை எடுக்கணும் இருப்பானா? கிழவனை ஒரு எத்து தண்ணிட்டு எடுத்து இருப்பான். கட்டையை வச்சு அவனை மண்டையை உடைச்சிட்டு ஓடிப்பான். ஓடிப்பானா ஓடிக்க மாட்டான். இதை கொள்ளவாயா வந்து அப்படின்னு இவன் கையை கட்டுறான், காலை கட்டுறான், தூக்கி மேலே போடுறான், கத்தி எடுக்கிறான். என்ன வேணா செஞ்சுக்கோ. அல்லேலூயா. ஈசாக்குக்கு இந்த ஆபிரகாம் சொல்லி சொல்லி வளர்த்துப்பான். எப்பா நானும் உங்க அம்மையும், நானு 100 வயசு, உங்க அம்மா 90 வயசு கிளவி, அந்த டைம்ல நீ பிறந்த ஈசாக்கு அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் ஈசாக்கு சொல்லி சொல்லி சின்ன வயசுல இருந்து வளர்த்திருப்பார். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் ஈசாக்குக்குள்ள எதை விதைத்தார்னா விசுவாசத்தை விதைத்தார். அல்லேலூயா. அதனாலதான் ஒரு வழி விலகி போகாதபடி நம்ம வாலிப காலத்துல உங்க பிள்ளைகளுக்கு விசுவாச வார்த்தையை விதையுங்கள். அல்லேலூயா. அவிசுவாசத்தான வார்த்தைகளை பிள்ளைகளை பேசாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவுக்காக வாழணும்னா பிள்ளைங்க ஏன் தெரியுமா, நம்ம கஷ்டத்தை ஃபுல்லாக அவங்க போய் ஒப்பாரி வச்சிடணும். அல்லேலூயா. நான் சர்ச்சுக்கு போனா அது அப்படி நடக்குது இப்படி நடக்குது, அப்போ சர்ச்சுக்கு போனால் இப்படிலாம் நடக்க போங்க. நம்ம என்ன செய்வோம், ஊதாரித்தனமா அலைவோம். சொல்லு, சர்ச்சுக்கு போனா தான் நீ உருப்படுவேன்னு சொல்லு. அல்லேலூயா. எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு போனா நான் சொல்றேன், பிள்ளைங்க படிக்கவே செய்யாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம பிள்ளை எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு அனுப்பி விடுறது. போ, நல்லா படி, நல்லா படி. அது ஃபெயில் ஆகிட்டு வந்தோம். அல்லேலூயா. ஃபெயில் ஆகிட்டு வந்தால் அது வேற இதான் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. படிக்க முடிய வாலிபன் தன் வாழ்க்கையை எதனால் சுத்தம் பண்ணுவான்? இந்த வசனத்தை காத்துக்கொள்கிற வசனத்தை காத்துக்கொள்ளும்படி விசுவாச வார்த்தையை பிள்ளைகளுக்குள்ள திணி. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையா இருக்க ஈசாக்கு என்ன சொன்னா, இந்த விசுவாச வார்த்தையை சொல்லி சொல்லி வளர்த்ததுனாலதான் அவ கையை கட்டும்போது கையை கட்டுங்கப்பா, காலை கட்டும்போது காலை கட்டுங்கப்பா, தூக்கி போட பண்ணா தூக்கி போடுங்கப்பா, விரவ எடுங்கப்பா. எனக்கு தெரியும்பா, யெகோவா தேவன் என்ன கொன்னா கூட எரிச்சா கூட இந்த சாம்பல் வந்து 1000 ஈசாக்கை உயிரோடு எழுப்ப என் தேவனால முடியும். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். பிள்ளைகளுக்கு விசுவாச வார்த்தைகள் சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா. சில அம்மாமாரெல்லாம் பேசுற வாயை திறந்தாவே அவிசுவாசமா தான் இருக்கும். அது அப்படி நடந்துரும், இப்படி நடந்துரும், இப்படி நடந்துரும், அப்படி நடந்துரும். இவங்களே சொல்லுவாங்க, அவர் குடிச்சிட்டு இருப்பார், கொஞ்சம் சொல்லுவாங்க, இந்த மனுஷன் என்ன செய்யாது, திருந்தவே செய்யாது, இதெல்லாம் சர்ச்சைக்கு வரவே செய்யாது. முதல்ல இந்த அம்மாவை சரி பண்ணா சரியா, அவர் சரியாயிடும். அல்லேலூயா. அவர் மனம் திரும்பாமல் காரணமே இந்த அம்மாவை தருவோம். அல்லேலூயா. இது விசுவாச வார்த்தை. அவர் வரமாட்டார், திருந்த மாட்டார்னு சொல்லிச்சுன்னா அவர் எங்க வருவார்? அல்லேலூயா. அவர் வருவார். அல்லேலூயா. அவரை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. எனக்கு முன்பாக வந்து ஆலயத்தில் நிற்பார். வாயிலிருந்து
வர்றதுக்குள்ள விசுவாச வார்த்தை வரட்டும். அல்லேலூயா. விசுவாசத்தை பாருங்க, தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், விசுவாசம் இல்லாம நீங்க தேவன் வந்து ஒரு சின்ன தூசியை கூட பெற முடியாது. அல்லேலூயா. விசுவாசத்தை பாருங்க. நான் ஒவ்வொன்றும் நான் சொல்லுவேன், பாஸ்டருக்கு தெரியும், நாங்கள் நடத்துகிற முழுரஞ்ச இடம், அந்த இடம் 30 சென்ட் ஒரே ஒரு மனுஷன் வந்து வாங்கி கொடுத்து போனார். அல்லேலூயா. விசுவாசம் தான். முழங்கால ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இது வேணும், உங்களால் செய்ய முடியும். நான் போய் இது யார்ட்டையும் தேவைகளாம் சொல்லலை. அவர் ஒரு நாள் ஒரு பையில காசை கொண்டு வந்தார். ஃபஸ்ட்டு நம்ம சர்ச்சுக்கு இடம் வாங்கினீங்க. ஆமாம், நான் ஒரு சொத்தை விற்று கொடுத்துருக்கேன். என்னங்க ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார், வாங்க. அன்றைக்கி 30 லட்ச ரூபாய்க்கு வாங்க, எனக்கு 1.5 கோடி ரூபா அந்த இடம். அல்லேலூயா. நான் போன வாரம் தான் சொன்னேன், கிருபையை குறித்து பேசினேன். அப்போ சொன்னேன், என் மேலே வச்ச கிருபை ஆண்டவரை. ஒரு கட்டப்பீடிக்கு வழி இல்லாமல் 3 பீடி குடிச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு கட்டப்பீடிக்கு வழி இல்லாமல் வந்தேன். இன்னைக்கு இத்தனை ஜனங்கள், இத்தனை மகிமை ஆண்டவரை, எல்லாம் ஒரு கிருபை ஆண்டவரை. அல்லேலூயா. காரணம் தெரியுமா? எனக்குள்ள இந்த விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 கிட்னி ஃபெயிலியர் இன்னைக்கு வந்திருக்கிற அந்த தம்பிக்கு, சந்துருவன் பேர், 2 கிட்னி ஃபெயிலியர். டயாலிசிஸ் போடுறதுக்கு முன்னாடி கொண்டு போயிட்டாங்க செவ்வாய்க்கிழமை. டயாலிசிஸ் போடுறதுக்கு எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு இந்து குடும்பம், கோயில்பட்டிக்கெல்லாம் தாண்டி ஒரு ஊரில் இருந்து தான் எனக்கு அடித்தேன். நான் ஃபோனில் ஜோம் பண்ணும்போது சொன்னேன், இப்போது நான் ஜோம் பண்ணும் போதே உனக்குள்ளே இருக்கிற அந்த உப்பு சத்துலாம் நார்மல் ஆகும் இயேசுவை நாமத்தில். அல்லேலூயா. நடந்துட்டு தெரியுமா, கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க செக் பண்ணும்போது டாக்டருக்கு குழப்பமாகி போச்சு. எல்லாம் உள்ளே கொண்டு போயிட்டாங்க. உண்மை சிஸ்டர், முந்தானத்தில் நடந்தது நான் சொல்கிறேன். உள்ளே கொண்டு போயிட்டாங்க. அந்த பையன்லாம் இப்போ வந்து சர்ச்சில் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போகிறதுக்கு அவங்க இருப்பாங்க, அவங்க ஃபேமிலி. அவங்க 10 இந்து குடும்பம் இன்னைக்கு வந்திருக்காங்க, 10 பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு. அதை போட்டு எதுக்கு இங்கே வந்தேன் தெரியுமா? இந்த விசுவாச வார்த்தையை உங்களோட கர்த்தர் பேசும்படியா கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவு ஜனங்களை போட்டு எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறேன்? இங்க யாருக்கும் தேவை உங்களோட விசுவாசம் வர்த்திக்கப்படணும், அவிசுவாசம் உன்னோட நீங்க முடியும். அல்லேலூயா. விசுவாசித்து பாருங்க. போன்ல ஜெபம் பண்ண உடனே டயாலிசிஸ் கொண்டு போன பையனை, டயாலிசிஸ் தேவையில்ல, நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. டாக்டருக்கு குழப்பங்க வச்சான். ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் அப்படித்தானே இருந்துச்சு. இப்போ என்ன வித்தியாசமாக காமிக்குது? ஒன்றும் இல்லையே அப்படின்னு. இப்போ நல்லா சாப்பிட்றான், வாமிட் இல்லை, நல்ல யூரின் போய்கிட்டு இருக்குது. எப்படி நடந்துச்சு? விசுவாசமே, விசுவாச வார்த்தையே. அல்லேலூயா. நான் சொன்னேன், அவன் யோமனமா சொன்னேன், புது கிட்னி உனக்காக உண்டாகுது தம்பி. ஏன்னா இந்த கிட்னியை உண்டாக்குற யார் தெரியுமா? என் ஆண்டவர். அல்லேலூயா. என் ஆண்டவரால் உனக்கு புது கிட்னியை கொடுக்க முடியும்னு சொல்லும் போது அந்த பையனை நம்பினானா இல்லையே தவிர என்னுடைய விசுவாசம் புது கிட்னி உண்டாயிடுச்சுன்னு சொல்லி. அல்லேலூயா. சரியாச்சு. அது மாதிரிதான் நான் சொல்றது. உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரணுங்கிறதுக்காக தான் அந்த சாட்சியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன குறித்து சொல்ல வரல, என் அப்பாவுடைய மகிமையை குறித்து நான் சொல்ல வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க விசுவாசம் ஒருவேளை பிள்ளைகளை குறிச்சிருக்கலாம். நிறைய பேர் வந்திருக்கீங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறிச்சிருக்கலாம், என் பிள்ளையோட படிப்பு காரியத்தை குறிச்சிருக்கலாம். ஐயோ தங்க விலை அப்படி ஏறிக்கிட்டு இருக்குதே, நான் என்ன செய்வனோ, என்ன பண்ண போறனோ அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். நான் சொல்றேன், அதை விட உங்களுடைய விசுவாசம் அவைகள் எல்லாத்தையும் மேலானவைகளா இருக்கட்டும். அதை ஜெயிக்கும் விசுவாசம். அல்லேலூயா. மணி 1 மணி ஆச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தானியேலுடைய காரியம் எல்லாம் ஜெயமா இருந்தது. காரணம் தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த விசுவாசமே. சிங்க கவியில போட்டாலும் சிங்கம் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போடுவார். நான் முந்தி செய்து வந்தது போல 3 நேரமும் இடைவிடாமல் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. இதுதான் தானியேலுடைய விசுவாசம். நீங்க பைபிள்ல எடுத்து பாருங்க. சிம்சோன், கிதியோன், பாராக், பட்டியல், விசுவாச பட்டியலே கொடுத்திருக்காரு எபிரேயர் நிருபம். விசுவாசத்தினாலதான் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார்கள். அல்லேலூயா. இந்த காலைவேளையிலும் இந்த நாளிலும் கூட உங்களுடைய என்னுடைய காரியங்கள்லாம் ஜெயமா மாற வேண்டும் என்று சொன்னால் நம்ம விசுவாசிக்கிற தேவனை விசுவாசித்தால் போதும், அது உங்களுக்கு நீதியாய் எண்ணப்படும். அப்படி கண்களை மூடலாமா? தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எங்களுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, தானியேலுக்கு ஜெயம் கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, தானியேலுடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் முடிந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுக்கு தானியேல் செய்த ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே, அவன் இருதயத்தினால் தீட்டுப்படாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுவதில் ஆண்டவரே அவர் வைராக்கியத்தில் ஒரு நாள் குறைந்து போகாதவன். தான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அவன் அறிந்திருந்ததுனால கர்த்தாவே, அந்த விசுவாசத்தில் அவன் உறுதியாய் தரித்திருந்தான் ஆண்டவரே. இந்த காலையில் இந்த வார்த்தையை கேட்க உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, விசுவாசத்தில் யாரெல்லாம் குறைந்து போய் வந்திருக்கிறார்களோ, இப்போ ஒரு விசுவாசத்தின் ஆவியை கர்த்தராகிய தேவன் இந்த காலையில் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தின் வல்லமை இப்படி நம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த நாள்ல இருந்து விசுவாசிப்போம் ஆண்டவரே. சின்னதோ பெரியதோ ஆண்டவரே, எப்படியாப்பட்ட காரியமா இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் பெரியவர். நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் எங்க வாழ்க்கையில ஜெயத்தை தான் கொடுப்பீர் என்று சொன்னார் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை தான் கொடுப்பீர். தோல்வி எங்களுக்கு இல்ல ஆண்டவரே. இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுடைய தோல்வி, பயங்கள், அவிசுவாசங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகுவதாக என்று சொன்னார். கட்டளைகள் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். விசுவாசத்தின் ஆவியினால், விசுவாசத்தின் வல்லமையினால், விசுவாசத்தின் கிரியையினால உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பி அனுப்புவீராக. தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். தேவ வல்லமைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறேன். நான் அப்பிரஜமான ஊழியக்காரன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் அப்பிரஜமானவன் ஆண்டவரே. ஆனா என் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே, தேவன் கொடுத்த வார்த்தை என்பதை நான் அறிக்கையிடுகிறேன் ஆண்டவரே. தேவன் வார்த்தை மூலமாகவே உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. இன்னைக்கே ஆண்டவரே, மழை போல பிரச்சனைகளும் பனி போல உருக செய்வீராக. எந்தெந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவரே பதில் கிடைக்காம இருந்தார்களோ அந்தந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த காலையில் பதிலை கர்த்தர் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். தேவ பிரசன்னத்தில் அவனுடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. தேவ கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். எல்லாரும் எழுந்து நிற்போமா? மகிமை, தேவ மகிமை வெளிப்படும்.